ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சன் இன்றைக்கி ரா பனானா வாழைக்காய் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யணும் பார்க்குறேன். 2 வாழைக்காய் இப்படி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வானல் அரைக்காமல் தண்ணி வச்சு உப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைக்காய் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஆஃப் பாயில் அரை வேக்காடு வேக வச்சுருக்கேன். ஃபுல்லாக வேகக்கூடாது, அரை வேக்காடு வந்து அரைக்கிறதுக்கு அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் பெப்பர், மிளகு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் ஒரு தனி மிளகாய்த்தூள், ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். வாழைக்காய் நல்லா ஆஃப் பாயில் வந்துடுச்சு. வாழைக்காய் எடுத்துட்டு ஒரு வானலை வச்சு கொஞ்சம் எண்ணெய் நிறைய இருக்குது, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விடணும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கடுகு, கடுகு பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை, ஜீரகம், சோம்பு, பூண்டு, மிளகாய் வத்தல் இதெல்லாம் அரைச்சி வச்சுக்க விழுதாக இருக்கும். பெருங்காயம், கொஞ்சம் பெருங்காயம் பாயில் பண்ணி வச்சுக்க வாழைக்காய் இருக்கும். மசாலா எல்லாம் இந்த வாழைக்காயில் செய்கிற மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நல்லா 5 நிமிஷம் குக் பண்ணணும். வந்து மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சு வாழைக்காய் நல்லா ஆஃப் பாயில் பண்ணி போட்டாங்க. வாழைக்காய் நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள், மிளகுத்தூள், சூப்பரான வாழைக்காய் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை, தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், அந்த வாழைக்காய் பெப்பர் ஃப்ரை சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள்.